அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோபியை இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணி நேராக ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் நம்ம கோபி வந்து, சார் நான் எந்த தப்புமே பண்ணல, அந்த பாக்கியலட்சுமி எம்எல்ஏ இருக்கிற முன்விரோதத்தால் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, ஆனால் நீங்கள் அதுக்காக அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுல நியாயமே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி பேசிகிட்டே போகிறாங்க. இன்ஸ்பெக்டர் ஒரு பக்கம், நீங்கள் அமைதியாக இருங்க, நாங்கள் விசாரிக்காமல் யாரையும் எந்த தப்பும் சொல்ல மாட்டோம், உங்களையும் முறைப்படி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் விட்டுற போகிறோம் உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபியை அரெஸ்ட் பண்ணி நேராக ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு போனதுமே அங்கே ஒரு பக்கம் நம்ம ஷெஃப் ஆனந்த் வந்து ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்ல போகிறாரோ என்ன பண்ண போகிறாரோ தெரியல அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவர் ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க. கோபியை பார்த்ததுமே அந்த இடத்துல ரொம்ப ஷாக்காகிறாரு நம்ம ஷெஃப். ஷாக்கானாலும் பரவாயில்ல, நம்ம பண்ண தப்பால் தானே நம்ம மக உயிரே போகிற அளவுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சு, இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணாமல் இருக்க இதுதான் நமக்கு சிறந்த வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம ஷெஃப் வந்து ரொம்ப நல்லா உணர்ந்தது மட்டும் இல்லாமல் கோபியை கூட்டிகிட்டு போய் உள்ளே விசாரிக்கிறாங்க. கோபி வந்து, சார் நான்லாம் எந்த தப்புமே பண்ணலை, அந்த பேக்கிலட்சுமி தான் ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கானா, அதை வச்சு நீங்கள் எப்படி சார் என்ன அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி வந்து கேட்குறாங்க. உடனே நம்ம ஷெப்பை வர சொல்லி இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாங்க. என்னப்பா ஆனந்த், நீ உனக்கு இந்த ஆளை தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கோபிநாத்தை பார்த்து கேட்குறாங்க. ஷெப்போ, சார் தெரியும், இவர்கிட்ட தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அந்த சமயத்தில் இவங்க பாக்கியாவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்புனாங்க, அப்படி பண்ண வேலையால் நான் ரொம்ப அனுபவப்பட்டுட்டேன், அது எல்லாமே பண்ண சொன்னது கோபிநாத் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷெப் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இன்ஸ்பெக்டர் ரொம்ப கடுப்பாயிறாங்க. என்னடா எங்ககிட்டே உன்னோட ஆட்டத்தை காட்டுறியா, இன்ஸ்பெக்டர் இவனை தூக்கி லாக்கப்பில் போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபியை லாக்கப்பில் போட சொல்லிடுறாங்க. ஆனந்த், சரியான சமயம் பார்த்து என் கழுத்தை அறுத்துட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி ஒரு பக்கம் உள்ளே போகிறாரு. ஐயோ, நம்மளை ஸ்டேஷனில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டால இந்த பாக்கியா அப்படிங்கிற கடுப்பு நம்ம கோபிக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் ஷெப்பு என்ன பண்ணுறேன்னா, சரி நம்ம பாக்கியா மேடமுக்கு உண்மையாக தப்பு பண்ணது யார் அப்படிங்கிறத சொல்லிட்டு, சார் நான் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம ஷெப்பை சைன் பண்ண சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்ப சொல்கிறாங்க. ஷெப்பு நேராக கண்டிப்பாக அடுத்து அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் போக போகிறதுல நேராக வீட்டுக்கு போயிட்டு, எனக்கு கூலி கொடுத்து தப்பு பண்ண சொன்ன அந்த சாரை இன்றைக்கி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக ஷெப் வந்து அவங்க வீட்டில் சொல்ல போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஷெப்பை நினச்சி நம்ம பாக்கியா ரொம்ப பெருமிதம் அடைய போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.